வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த கடற்கரையில் இவ்வளோ பெரிய பங்களாவை வாங்கிட்டானா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அப்போ ரவியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. டே ரவி, ஓம் பொண்டாட்டிக்கும் இங்கே பீச் ஹவுஸ் இருக்குதுன்னு சொல்கிறான், அதையும் வாங்கி வச்சுக்கூடா. இதுவே கோடிக்கணக்குன்னா அதுவும் கோடிக்கணக்கில் தானே இருக்கும். வாங்கி வச்சுட்டுறா, நீனும் பெரிய கோடீஸ்வரன் ஆயிரு. அந்த முத்து வேணால் எங்கேயாவது இருந்துட்டு போகிறான், ஆனால் நீங்கள் 2 பேரும் கோடீஸ்வரனாக இருக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா, எனக்கு கோடி மேலாம் ஆசை இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படி இருக்க? இந்த விஜயாவுக்கு மோனா பிறந்துட்டு எப்படி இருக்க? பணம் தாண்டா முக்கியம், பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. பாரு, ரோகிணி பெரிய கோடீஸ்வரி, மனோஜுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன். உனக்கும் ஒரு கோடீஸ்வரியை பார்த்து தான் கட்டி வைக்கணும்னு நினச்சேன். நீனே ஒரு கோடீஸ்வரியை கட்டிக்கிட்ட. என்ன உன் பொண்டாட்டி இடக்க முடக்கா பேசினாலும் அவள் கோடீஸ்வரி, அதனால் நான் அவளை மதிக்கிறேன், சரியா அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏம்மா 2 நாள் லீவ் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் போயிடலாம்லம்மா அப்படிங்கிறாங்க. டேய், 2 நாளுக்கு அப்புறம் எல்லா பொருளையும் எடுத்து இங்கே தான்டா வரணும், வீடு நம்ம வீடு தானடா. அவன் தான் மனோஜ் சாவியே வாங்கிட்டானே. 6 மாதம் கழிச்சு செட்டில்மெண்ட் பண்ண போகிறோம், பண்ணிவிட்டு பத்திரம் அடிக்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் செட் ஆகாது. இந்த பீச் ஹவுஸில் உள்ள வீடு பூரா ரொம்ப லாங்கில் இருக்குது. அப்படி பார்த்தா தான் சுருதி பேரில் தான் இந்த வீடு இருக்குது, நாங்கள் பேசாமல் அங்கே கூட இருந்துட்டு போயிடுவோமே. அதனாலடா சொல்கிறேன், அங்கே இருங்கன்னு தானே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது அவங்க தாத்தா தான் பேத்திக்கு சொத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு சொத்தை விற்று இங்கே ஒரு இதை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவர் காலம் தவறி 1 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தது தான். என்ன அதை நான் எனக்கு விருப்பம் இல்லைம்மா, அது சுருதி பேரில் இருக்குது. அவங்க அப்பா அம்மாவுக்கே உரிமை இல்லைன்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கா. எனக்கு அங்கே போக விருப்பமே இல்லைம்மா, எனக்கு முன்னாடியே தெரியும், மனோஜ் மாதிரி எனக்கு ஆசைலாம் கிடையாது. அப்பா கூட அம்மா கூட முத்து மீனா அண்ணி குடும்பத்தோடு நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். மற்றபடி தனியாக இருக்கணும், பெரிய பணக்காரனாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசையே எனக்கு கிடையாது. அப்படின்னா தான் எங்கள் மாமனார் மாமியார் போடும்போதே அவங்களோட பேர் போனோம்மா அப்படிங்கிறாங்க. டேய், நான் என்ன சொல்கிறேன், அவங்களோட போனால் மரியாதை இருக்காடா. அந்த பீச் ஹவுஸை நீ எழுதி கேளு அப்படிங்கிறா. நான் ஏம்மா எழுதி கேட்கணும், அது பேரே சுருதி பேரில் தானே இருக்குது அப்படிங்கிறான். அப்படியா, அப்படியே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி சரிடா போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பார்வதி, என் மருமக ரோகிணி வந்த நேரம் எல்லாம் ராசியாக தான் வருது. அந்த சுருதிக்கும் பெரிய பீச் பங்களா இருக்கான், கேரளாவில் நிறைய சொத்து இருக்கான். நீ வேறு சொன்னியே பெரிய பணக்காரங்கன்னு சொல்லிட்டு, அது உண்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ரோகிணி அவ்வளவுக்கு இருக்காது. ரோகிணி அப்பா மலேசியாவிலே பெரிய நம்பர் 1 பணக்காரர் இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. அவங்க அப்பாவை நீ பார்த்துருக்கியா விஜயா? பார்த்த மாதிரியே பேசுகிற அப்படிங்கிறாங்க. நான் பார்க்காட்டிலும் சொல்கிறாங்கல்ல, அவங்க அங்கிள்லாம் வராங்க வைக்காங்க. மனோஜ் தொழிலே இல்லாமல் இருக்கும்போது நம்ம மருமகன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே இருக்கும்போது அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி பணத்தை அனுப்பி விட்டு தொழில் பண்ண வைக்காங்க. இதெல்லாம் பணக்காரங்களுக்கு தான் வரும் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நீ இப்போ பீச் ஹவுஸுக்கு போயிட்ட, இன்னும் நீ அங்கே பார்க்க வர முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. ஏன் பார்க்க வர முடியாது, நான் கார் அனுப்புகிறேன், நீ வா அப்படிங்கிறாங்க. நான்லாம் வரலம்மா அப்படிங்கிறாங்க. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நான் மனோஜை கார் அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய் பார்வதியை கூப்பிட்டு வாடா அப்படிங்கிறாங்கம்மா. அவங்களாம் எதுக்குமா, எவ்வளோ பெரிய வீட்டுக்கு அவங்க எதுக்கு அப்படிங்கிறாங்க. டேய், அவள் ஒத்தியில் இருக்காடா, என்கிட்ட தினம் பார்க்க வருவா வைப்பா, அவளுக்கு நம்மளை விட்ட யார் இருக்கா, போய் கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஏம்மா முத்தை கூட்டுற சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன விஜயா அப்படிங்கிறாங்க. பார்வதியை போய் முத்தை கூட்டு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம புதுசாக வீடு வாங்கியிருக்கோம், அவளை கூப்பிட வேண்டாமா அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, முத்து நீ கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்ட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ அங்கே போய் உடனே அத்தை புறப்பட்டுலாம் அப்படிங்கிறாங்க. எங்கேப்பா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா கூப்பிட்டு வர சொன்னாங்க அவங்கள அப்படிங்கிறாங்க. ஏப்பா, உங்கள் அண்ணன் புதுசாக வீடு வாங்கியிருக்கான்னு உங்கள் அம்மா சொன்னால் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் பால் காய்க்கிற வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேம்மா, ஏன்னா அது வீட்டுக்கு நல்லது கிடையாதும்பாவா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலைக்கு கால் பண்ணுறாங்க. முத்து கால் பண்ணால் என்னப்பா அப்படிங்கிறாங்க. அப்பா, அத்தையை கூப்பிட வந்தேன், அத்தை இப்படி சொல்லுது, பால் காய்க்காத வீட்டில் குடியேறது அவ்வளோ நல்லது கிடையாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்டா, நான் அதை சொல்லலாம்னு நினச்சேன். விஜயா என் மகன் புது பங்களா வாங்கிட்டான்னு கால ஆட்டத்தில் நிற்கா, நம்ம ஏதாவது கேட்க போய் வேறு ஏதாவது ஆயிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே வந்துடுறாங்க. விஜயா, பார்வதி வரமாட்டேன்ட்டாலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, முத்து ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க.
பால் காய்க்காத வீட்டுக்கு அவங்க வர பயப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. என்னது பயப்படுறாங்களா? டேய் மனோஜ், ஒரு ஜோசியக்காரர் வர சொல்லிட்டா, வீட்டுக்கு ஒரு பேரும் வச்சிடலாம், அது போக என்றைக்கு பால் காய்க்குன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஜோசியக்காரர் வர சொல்கிறாங்க. அவங்க ஒரு பேரை சொல்கிறாங்க. ரோஹிணி எழுத்தினுடைய முதல் எழுத்தும் மனோஜனுடைய முதல் எழுத்தும் விஜயாவுடைய கடைசி எழுத்தும் சேர்த்து ரூமா யா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்காங்க. உடனே அதை சொல்லி 3 வாட்டி சொல்கிறாங்க. வீடே அதிருது. விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எப்படியா இருக்குது அப்படின்னு ஜோசியக்காரர் சொல்கிறேம்மா உட்காருங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், பால் காய்க்கிறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் வந்து யாரும் இந்த வீட்டில் குடியிருக்கக்கூடாது, அது உங்களுக்கு நல்லதில்லை. இந்த பங்களா அமைப்பினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. அதனால் பால் காய்ச்ச தான் நீங்கள் அவ்வளோ பேர் குடியேறணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ, நாங்கள் அதுக்குள்ளே எல்லோரும் பேக்கு துணியோடு வந்துட்டோமே, இப்போ மறுபடியும் எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறாங்க. உடனே இதே காரோட தான் போகணும், அதான் 2 கார் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, அது எதுக்கு அங்கிள் அங்கே போகணும், 2 நாள் எல்லாருமே லீவ் போட்டோம், என்ன பீச் ஹவுஸில் இருக்கிறது முடிவாகி போச்சு, நம்ம எதுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதிமா, அதான் வந்து ஜோசிக்கார் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படி இப்படிங்கிறாங்க. ஆண்டி, நான் என்ன சொல்கிறேன், என் வீடு இதுலேருந்து ஒரு 6 பங்களா தள்ளி தான் இருக்குது. என்ன நடந்து போனாலும் 5 நிமிஷம் கூட ஆகாது, காரில் போனால் 2 நிமிஷம் தான் ஆகும். அந்த வீடு எங்கள் அப்பா பேர்லேயோ எங்கள் அம்மா பேர்லேயோ கிடையாது. ரவி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கானா சொல்லியான்னு எனக்கு தெரியல. அந்த வீடு எங்கள் தாத்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வாங்கியிருந்தார். எங்கள் தாத்தா இறப்பான்னு நினச்சாரா என்னமோ தெரியல. அதுக்கு முன்னக்கூட்டி ஒரு மாதத்துக்கு முன்னக்கூட்டி என் குடும்ப சொத்து தான் நீ வாங்க மாட்டேங்கம்மா, உனக்காக தாத்தா ஒரு கிஃப்ட் கொடுக்குறம்மா அப்படின்னு சொல்லி என் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கிஃப்ட் கொடுக்குன்னு சொல்லி ஒரு வீடு எழுதி வச்சாங்க. அந்த வீட்டு சாவியிலேருந்து எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. என்ன இப்போ கூட அந்த என் பேக்கில் தான் இருக்குது. அது போக அங்கே வாட்ச்மேன் எல்லாமே இருக்கிறாங்க, அங்கே வேணால் போய் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்மளை யோசிக்கிறாங்க. அங்கிள், நீங்கள் யோசிப்பீங்கன்னு தெரியும், எங்கள் அப்பா பேரில் வீடு இல்லை, எங்கள் அம்மா பேர்லேயும் இல்லை, எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ எதுவும் சொல்கிறது ரைட்ஸே கிடையாது. அப்படி ஒரு வீடு தான் அந்த வீடு என் பேரில் இருக்கு அங்கிள் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அதை யோசிக்கல, பேசாமல் நம்ம வீட்டுக்கே போயிடலாமான்னு யோசிக்கம்மா அப்படிங்கிறாங்க. அங்கிள், எனக்காக வாங்க ஆண்டி, எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ பார்வதி, நீ வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்ட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. நான்லாம் வரமாட்டேன் அப்படிங்கிறேன். ஏன் வரமாட்டேன், ஸ்ருதி வீடு இருக்குல்லங்க அப்படிங்கிறது. ஸ்ருதி வீடு இருக்கா அப்படிங்கிறாங்க. அம்மா, ஸ்ருதிக்கு தான் எங்கள் வீடு இருக்க, பூரா என் பையன் மாதிரி தான் கடற்கரையில் வீடு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுதாங்க. மறுபடியும் முத்து அனுப்புகிறாங்க. முத்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்போ வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. பார்வதி, அம்மா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கும் பயங்கர ஆசை, அந்த வீடோட இது ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ இதை பார்த்துட்டு, டேய் ரவி, இந்த வீடை விட்டுட்டாடா நம்ம வீட்டில் புறா கூண்டு மாதிரி இந்த வீட்டில் இருக்க, அனுபவிக்க கொடுத்து வச்சுருக்கணும்டா, உன் மாமனாரும் இல்லை மாமியாரும் இல்லை, இது உன் சொந்த வீடு மாதிரி நீங்கள் இருக்க வேண்டியதானே, அதுவும் சுருதி பேரில் தான் இருக்குது, அந்த வீடு ரோஹிணி பேரில் பத்திரமா முடிக்க போகிறான் மனோஜ், இப்படி நம்ம வந்து ஓஹோன்னு இருக்கலாம்லடா, ரொம்ப பெருமையாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும், ஏன்டா நீ அங்கே இருந்துகிட்டு இருக்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா, அது சிட்டி, நான் வேலைக்கு போக வைக்க வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், 12,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு பெரிய வேலைன்னுட்டு இருக்கேன். டேய், இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வாட்ச்மேன் போட்டிருக்காங்க தெரியுமா, அவனுக்கே எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க தெரியுமா, 30,000 மேலே இருக்கும். ஸ்ருதி, இந்த வாட்ச்மேனுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறாங்க. 40,000 சம்பளம், டீ 10,000 வந்து டீ காஃபி அதுக்கு கொடுக்குறோம், 50 ரூபா கொடுக்குறோம் மாதம் அப்படிங்கிறாங்க. இது யாருமா கொடுக்குறா அப்படிங்கிறாங்க. ஆண்டி, வீடு என் பேரில் தான் இருக்குது, நான் தான் கொடுத்துட்ருக்கேன், எனக்கு மாதம் 1,50,000 லட்ச சம்பளம், 50,000 இருக்குது, நான் கொடுத்துட்ருக்கேன் வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுனால. எங்கள் அப்பா அம்மா பேரில் இருந்தால் எங்கள் அப்பா அம்மா கொடுப்பாங்க, அவங்க தான் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இல்லை வீடு என் வீட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தியாடா, ஸ்ருதி வந்து 50,000 வாட்ச்மேனுக்கே கொடுக்குறா, நீ எதுக்குடா வேலைக்கு போகணும், பேசாமல் இந்த வீட்டில் ஸ்ருதியே 1 லட்ச ரூபா 1,50,000 லட்ச வாங்கி எடுக்கிறா, ஒரு காரை வாங்க, காரில் கொண்டு ஸ்ருதியை கூப்பிட்டு வா, ராயலாக இருடா, நான் இல்லைன்னா பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி இரு, இல்லைன்னா ஸ்ருதி அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொல்லி ரெஸ்டாரண்ட் வைக்க தர சொல்லு அப்படிங்கிறேம்மா. வேறு ஏதாவது பேசுங்க, மனோஜுக்கு வீடு பால் காய்க்கணும், அது வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டோம், அதனால் இங்கே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இருப்போம், நானாக போல இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா, சொந்தக்காரங்க எல்லோரும் கூப்பிடணும்ல அப்படிங்கிற. சொந்தக்காரங்க யாருங்க இருக்கா, நம்ம தானே அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் முக்கியமான நாள் எங்கள் அம்மா வரணும்ல அப்படிங்கிற. அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாங்க, அவங்களும் எதுக்குங்க வயசான காலத்தில், இப்போ விவசாய நேரம் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு, நாற்றுலாம் நடனம் வைக்கணும், இந்த மாதிரி சொல்லிகள் இருக்குது, அப்படி இருக்கும்போது அவங்க வந்தால் எப்படிங்க அப்படிங்கிறாங்க. விவசாயத்து மேலே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி தான் பேசுவேன், எங்கள் அம்மா அதை பார்த்துப்பாங்க, டே முத்து பாட்டியை கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க, கூப்பிட்டு வந்துடுறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. மீனாவா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குங்க அப்படிங்கிற. மீனாங்க பாரு, நீ வீட்டில் இருந்த அப்படின்னா ஒன்று அதை செய் இதை செய்யணும் பாடாப்படுத்துவாங்க, என்ன இது சரி வராது, நீ என் கூட வா, பாட்டியை கூப்பிட்டு வந்துடுவோம், என்ன
இவங்க வந்து கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. எப்படி சாப்பிட்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூப்பிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க கிராமத்துக்கு. பாட்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவங்க வந்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. டேய் முத்து, மீனா ரொம்ப நாளாச்சு இங்கே வந்து அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி செய்ய, மாடியில் ரூம் கட்டுறதுக்காக ஆடிக்கிட்டும் ஓடிட்டும் கிடக்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது பாட்டி. மனோஜ் வந்து ஒரு பங்களா வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே ஒரு ஜோசியக்காரரை கூப்பிட்டு வந்தாங்க. பால் காய்ச்ச தான் வீட்டுக்குள்ளே போகணுன்ட்டாங்க. இப்போ அதனால் சுருதி வீடு பக்கத்தில் இருக்குது, அங்கே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு அங்கேயே வீடு இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, சுருதியோட தாத்தா வந்து ஒரு பங்களா ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க சுருதி பேரில். அந்த பங்களாவில் இருக்கும் பால் காய்க்கிது வரைக்கும். அதை பால் காய்ச்சிட்டாளா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பால் காய்ச்சிட்டாங்களா ரவியும் சுருதியும், அதை யார்ட்டையும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே போகிறாங்க. பெரிய பங்களாவாக இருக்குது. சுருதி இவ்வளோ பெரிய பங்களா இருக்கம்மா அப்படிங்கிறாங்க. பாட்டி பங்களானா என்ன பாட்டி இருக்குது, நம்மளுக்கு இருக்க ஒரு ரூம் இருந்தால் காணாதா அப்படிங்கிறாங்க. இப்படி தங்கமான பிள்ளைலாம் வந்து கிடைக்க கொடுத்துருக்கணும். மீனா உன்னே மாதிரி தங்கமானவா அப்படிங்கிறாங்க. அத்தை அவன் மட்டும் இல்லை, இங்கே ரோகிணி ரொம்ப தங்கமானவா, அவள் வந்த நேரம் தான் மனோஜ் வந்து பெரிய பங்களா வாங்கியிருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்போ இது என்ன தான் அப்படிங்கிறாங்க. இதுவும் பங்களா தான், இவங்க தாத்தா தானே கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. சரி அது அப்படிங்கிறாங்க. அவன் உழைச்சி வாங்கியிருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்றதை பார்த்துட்டு நாச்சியார் சிரிக்கிறாங்க. மனோஜோட பாட்டி உடனே ஏன் எத்த சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, ரோகிணியோட அப்பா வந்து காசு கொடுக்கலன்னா இவன் ஃபர்னிச்சர் கடையே வச்சுருக்க முடியாது. சும்மா சோவாரியாக தான் அலைஞ்சிட்டு நடந்துருப்பான். என்ன இப்போ நீ பெருசாக பேசுகிறிய, என் பையன்கிட்ட ஒரு 27 லட்ச ரூபா எடுத்துகிட்டு தொலைச்சி ஒம்பாயி உனத்துக்காகாமல் அலைஞ்சது இவந்தே மனோஜ் தான், அதையும் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை நீங்கள் வந்து முத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, மற்றவங்களாம் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, பாகுபாடு பார்க்குறது நீ தான் இந்த வீட்டில், நானோ அண்ணாமலையோ மற்றவங்களோ கிடையாது. என்ன பணம் இருந்தால் ஒரு பேச்சு, பணம் இல்லாட்டன்னு ஒரு பேச்சு பேசுவேன். இப்போ சுருதியும் ரோகிணியும் பணக்கார வீட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறேன். மீனா ஒன்றுமே இல்லாமல் வந்தோன்னா அவ்வளோ ஒரு மாதிரி நடத்துகிறேன். எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாம் காலம் இருக்குது அப்படி அப்படின்னுட்டு இருக்காங்க. சொல்லலை பாட்டி நாளைக்கு பால் காய்ப்பு அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து போகிறோம், ஒரு பால் பாக்கெட் வாங்கி பாலை காய்ச்சிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணிக்கு ஒரு கால் வருது. ரோகிணி இந்த சினிமா கம்பெனிக்காரங்களுக்கு சூட்டி போனதுன்னு சொல்லியிருந்தில்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆள் கேட்குறாங்க, வீட்டை கொடுத்துடலாமா அப்படிங்கிறாங்க. வர சொல்லி அப்படிங்கிறாங்க. அவங்க நேராக சுருதி வீட்டுக்கு வராங்க. நாங்கள் ஒரு சினிமா எடுக்க போகிறோம், அந்த பங்களா வந்து வாடகைக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ வாடகை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் எவ்வளோ தருவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சாருங்க பாருங்கள் இதே மாதிரி பங்களா வீடா அப்படி அப்படிங்கிறாங்க. வாங்க காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டை காமிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா தரோம், எங்களுக்கு 30 நாள் ஷூட்டிங் இருக்குது, 30 லட்ச ரூபா தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அக்ரிமெண்ட் போடுறாங்க. அக்ரிமெண்ட் போட்டு ஒரு 30 லட்ச ரூபா வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு ஏம்மா வீடு வாங்கணும் ராசியை பாருங்கள் 30 லட்ச ரூபா அதுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. இன்னொரு 1 வாரம் கழிச்சு நாங்கள் வந்துடுவோம் ஷூட்டிங்க்கு அப்படிங்கிறாங்க. சூப்பர் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், அந்த வீடு வாங்கின ராசி பாருடா அள்ளுது, இவ்வளோத்துக்குள்ளே திறமை இருந்திருக்கடா உனக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாமே என் மருமக தான்டா காரணம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. டேய் ரவி, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கடா, சுருதிகிட்டையும் சொல்லிடா, அப்படி ஐடியா கொடுக்க சொல்லிடா, இந்த வீடு ஏன்டா சும்மா வச்சுருக்கீங்க, ஏதாவது சினிமா கிட்டமாக வாடகை கூட சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் 30 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு கிடச்சிக்கிடுச்சு, இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இங்கே உடனே மனோஜ் அவருக்கு கால் பண்ணியிருந்தார் வீட்டு ஓனருக்கு. சார் இன்றைக்கி ஒரு 30 லட்சம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, மணி எத்தனை அப்படிங்கிறாங்க. சார் மணி 2:30 மணி ஆகுது சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருங்க அப்படிங்கிறாங்க. நேராக போய் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுதான் சார் 30 லட்ச ரூபா போட்டேன், ஆக 60 லட்சம் ஆச்சு அப்படிங்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வச்சுருக்காரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பயங்கர சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இவன் 30 லட்ச ரூபா ஏமாற்றிட்டு வந்தது போதும்னு நினச்சேன், ஆனால் வந்து மறுபடியும் 30 லட்சம் போடுதானே, சரி எவ்வளோ போடுதானே அது வரைக்கும் பார்த்துக்கிடுவோம், என்ன நெருக்கடி வரும்போது ஃபோனாக பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. அந்த வாடகை வீட்டை சொந்த வீடுன்னு ஏமாத்தின பார்ட்டி. இங்கே மனோஜ் அனுப்பிட்டு, அம்மா 60 லட்சம் கொடுத்தாச்சு, இன்னும் அப்படியே ஒவ்வொரு வீடாக வாடகைக்கு விட்டு நம்ம பண்ணிட வேண்டியதான். ரோகிணி அப்போ ஒன்று செய்வோம், கீழே உள்ளது சினிமாவுக்கு ஷூட்டிங் விட்டுருவோம், மேலே ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருவோம், நம்ம அதுக்கு மேலே இருக்குல்ல ஒரு 10 ரூம் இருக்குல்ல அதில் தங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சரி மனோஜ் அப்படி அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் ரொம்ப பெருமையாக இருக்கா அவனு நினச்சா, சொல்லதை பார்த்தா மாதமே லட்சக்கணக்கில் வருமானம் வரும் போல் இந்த பில்டிங் வச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இவ்வளோ பெரிய வீடை வாங்கிட்டு நம்ம வருமானம் இல்லைன்னா சரி வருமாம்மா,
இது ஒரு வருமானம் வரட்டும், டீலர்ஷிப்பில் ஒரு வருமானம் வரட்டும், கடையில் ஒரு வருமானம் வரட்டும், எங்கேயோ போயிடலாமாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், உங்கள் மாமனார் வந்தாருன்னு வச்சுக்கோ, அவனை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாருடா அப்படிங்கிறான். ஆமாம்மா, அவர் சீக்கிரம் வரணும்னு சொல்லி நான் எதிர்நோக்கிட்டு இருக்கேம்மா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. பார்வதி பார்க்குறாங்க, விஜயா, போகிற பக்கம் பார்த்தா உன் குடும்பம் தான் வந்து பெரிய பணக்கார லிஸ்ட்லேயே இருக்கும் பொழுது அப்படிங்கிறாங்க. பிறவன லேசா மனோஜுக்கு வந்து அவ்வளோ திறமை இருக்காக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க. சரிதான், அவன்கிட்ட நம்ம பேச முடியாது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி விஜயா அப்படின்னு சொல்லிட்டு வா, அவனை தனியாக பேசணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த வீடை வச்சு வருமானம் வருது, இந்த வீடை வச்சு எதையாவது பண்ணலாம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் பண்ணலாம், ரோகிணிகிட்ட நான் சொன்னால் கேட்பா, இந்த பணக்கார பைத்தியம் சுருதி கேட்பாளா? அவளுக்கெல்லாம் ரொம்ப திமிரு, இவ்வளோ பெரிய வீடை வச்சுருக்கா, சும்மா கடை 1 வருஷமாக சும்மா வச்சுருந்துருக்கா, 1 மாதத்துக்கு 30 லட்ச ரூபா சம்பாத்தியம் பண்ணதா ரோகிணின்னா எத்தனை லட்சம் எத்தனை கோடி சம்பாத்தியம் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் கூட அறிவு கிடையாது அப்படிங்கும்போது சுருதி கேட்டுருது. ஆண்டி நான் பணக்கார பைத்தியமா அப்படிங்கிறாங்க. அது இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் பணக்கார பைத்தியம் இல்லை, பணக்கார பைத்தியமே நீங்கள் தான், சரிங்களா? பணம் வருதுன்னா வாயை பிளக்குறீங்க, அந்த மாதிரி நான் கிடையாது. இந்த பீச் பங்களா கூட எங்கள் தாத்தா எனக்காக ஆசையாக வாங்கியிருந்தது தானே தவிர்த்து எனக்கு எதுவுமே நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டது கிடையாது. அப்படி பணத்து மேலே ஒரு மோகம் இருக்கும், நகை மேலே ஒரு மோகம் இருக்கும்னு சொன்னால் எங்கள் அப்பா அம்மா சொத்தை அமைக்கிக்கிட்டு எம்பாட்டில் இருந்திருப்பேன். என் புருஷருக்கு இடம் தான் எனக்கு சொர்க்கம். தூங்குறதுக்கு ரூம் இருந்தாலும் சரி தான், இல்லைனாலும் சரி தான். ரவி எங்கே இருக்கானோ, எங்கே குத்த வைக்கானோ, எங்கன்னா குத்த வச்சா போதும்னு நினைக்கிறாரு. நான் என்னையெல்லாம் பணக்கார பைத்தியம் அப்படி இப்படிலாம் பேசுறதுக்கு பார்த்தேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்வதி ஆண்டிகிட்ட 2-3 வாட்டி சொல்லியிருக்கீங்க, அவங்களும் என்கிட்ட இப்படி உங்கள் அத்தை வந்து பேசுதான்னு சொல்லுதாங்க. இனிமேல் போட்டு நீங்கள் பணக்கார பைத்தியம் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா நடக்குதே வேறு அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா முடிக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையுமே உழம்பிடும் ஓட்டவாயி அப்படின்னு சொல்லி பார்வதியை பார்க்குறாங்க. பார்வதிக்கு வந்துக்கிறாங்க. ஆண்டி இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, உங்கள் இடத்துல வேறு யாராவது இருந்தாங்கன்னா கையை நீட்டியிருப்பேன் தானே. அதுபோக வந்து நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உங்களை ஒரு மாதிரி நடத்துகிறதும் எனக்கு அது வந்து சரியாக படலை. நான் உங்களை மாதிரி கிடையாது ஆண்டி, உங்கள் வீட்டிலே வச்சுக்கிட்டு இது என் வீடு போவான்னு பேசுவீங்க, அந்த மாதிரி பேசுகிற பண்பு நான் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா எப்படியோ எல்லாரையும் பெரியவங்கள மதிக்கணும், நம்மளை ஒரு ஆள் ஒரு மாதிரி நடத்துனா அவங்க யாராக இருந்தாலும் வச்சு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன தான் எனக்கு. ஆனால் இந்த வார்த்தையை என்றைக்குமே பேசாதாங்க. அப்படி பணக்கார பைத்தியம் ஆசை பைத்தியம்னா அதுக்கு பொருந்தக்கூடிய வாயத்தை அத்தனையும் உங்களுக்கு தான் பொருந்தும். ரோகிணிகிட்ட இருந்து பணம் வருது, ரோகிணி அப்பா பெரிய பணக்காரனா வாயை பிழப்பீங்க, எங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது வருமானம் வருதுன்னா வாயை பிழப்பீங்க. அப்போ ஆசை பிடிச்ச பைத்தியம் நீங்கள் தானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரவியே விடு அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க அம்மா செய்கிறது சரியா அப்படிங்கிறாங்க. அம்மா செய்கிறது ரொம்ப தப்பு. ஏமாங்க பாருங்கள், சுருதியெல்லாம் பணக்கார பைத்தியம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. என்றைக்குமே அவளுக்கு பணத்து மேலே ஆசை கிடையாது. ரவி எங்கே இருக்கானோ அதான் என் வீடுன்னு வந்தவமாவா, சொத்து பத்துக்கு ஆசைப்படாதவா, அவங்க வீட்டோட வச்சுக்கணும், கோடிக்கணக்கான சொத்தை காமிச்சு ரவியும் ஸ்ருதியும் மயக்கிறோன்னு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, அதுக்கெல்லாம் அடப்படாதவா, அவ்வளோலாம் நீங்கள் பேசாதங்கம்மா, நல்லதில்லை அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி இதெல்லாம் மீனா சொல்லி கொடுத்தானே பண்ணுறேன் அப்படிங்கிற. அத்தை நீங்கள் வேறு, மீனா சொல்லி கொடுத்தா பண்ணணும், சின்ன பாப்பாவா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வராங்க. அத்தை நான் வந்து சொல்லி ஸ்ருதி கேட்குற இடத்துலலாம் இல்லை, அவங்களுக்கு சரி எது தப்பு எதுன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. நல்லா தெரியுது, எல்லாமே சொல்லி கொடுத்தா பண்ணிகிட்ருக்கேன். டேய் மனோஜ் சீக்கிரம் பால் காய்க்க போடுறா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு பால் காய்க்கிறோமா அப்படிங்கிறாங்க. உடனே நைட்டு சாப்பாடுக்கு மீனா நீ சமை அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, நைட்டில் அங்கே சமைக்க மாட்டான் மீனா, கடையில் ஆர்டர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டியும் வராங்க. ஏன் விஜயா, ஏன் மீனா தான் சமைக்கணுமா எங்கே போனாலும், நீ சமைக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த புது வீட்டில் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆமாம் பழைய வீட்டில் என்ன சமைச்சு கிழிச்சிட்டியா. ஏய் மனோஜ், உன் வீட்டுக்கு தான் நாளைக்கு பால் காப்பு, செலவெல்லாம் செலவாக தான் இருக்கணும், நீ சாப்பாடு ஆர்டர் பண்ணு அப்படிங்கிறாங்க. சாப்பாடு எல்லாருக்கும் நைட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. காலைல விடிஞ்சோடனே இங்கே போய் பாலை காய்க்கிறாங்க. பாலை காய்ச்சிடுறாங்க. பாலை காய்ச்சோடனே சினிமா கம்பெனிக்காருக்கு மனோஜ் ஃபோன் அடிச்சிடுறாரு. நீங்கள் நாளைக்கு கூட வந்து ஷூட்டிங் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சார், சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க, பயங்கரமாக இது இருக்குது. அப்போ ஷூட்டிங் இருக்கிறவங்க மறுபடியும் கால் பண்ணுறாங்க. சார் இன்னிலேருந்தே நல்லா இருக்குது, ஷூட்டிங் பண்ணலாம் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எங்கள் ப்ரொடியூசர் சொல்கிறாரு. இன்றைக்கி 2 சீன் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம், அப்புறம் நான் ரெகுலராக எடுத்துடுறோம் அப்படிங்கிறேன். சார் ரைட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு முக்கியமான பெரிய நடிகரும் பெரிய நடிகையும் அந்த படத்தில் இதாகிருக்காங்க, இணைஞ்சிருக்காங்க. அப்போ அந்த ஷூட்டிங் அங்கே நடக்கும்போது மக்கள் பயங்கரமாக கூடிடுறாங்க அந்த பங்களா முன்னாடி. அப்போ விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டு முன்னாடி இவ்வளோ கூட்டம், இவ்வளோ பெரிய நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க அந்த டேரக்டர்கிட்ட, நான் எங்கள் அம்மா எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நடிகையோட ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து வீட்டு வாசல்லேருந்து பார்க்குறாங்க. டேய் மனோஜ், நம்ம வீட்டில் ஷூட்டிங் எடுக்கிறது சினிமா,
அதெல்லாம் டிவியில் வரும், பேப்பரில் வரும்னு எனக்கு பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. பாருடா நம்ம வீட்டு முன்னாடி எவ்வளோ கூட்டம் பாருடா, நம்ம பங்களாலேருந்து எட்டி பார்க்குறது தனி சுகம் தான்டா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அந்த வீட்டினுடைய உண்மையான உரிமையாளருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. நம்ம வீட்டு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே ஷூட்டிங் நம்மகிட்ட கேட்காம எப்படி அந்த வாடகையில் இருக்கிற வாடகை வீட்டுக்காரங்க எப்படி இதை அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆகா, செல்லு சுவிட்ச் ஆஃப்னில் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க நேராக கார் எடுத்து வீட்டுக்குள்ளே வராங்க. சினிமா ஷூட்டிங் நடக்கிறதுனால யாரையுமே வீட்டுக்குள்ளே விடலை. அப்போ அவங்களுக்கு ரொம்பவே கடுப்பு. வீடு என் வீடு, என் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்க எப்படி சினிமாவுக்கு ஷூட்டிங் விடலான்னு சொல்லிட்டு அவங்க சரியான கடுப்பு. அவங்க வந்து மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோனை எடுக்கல அந்த வாடகைக்கு வச்சவங்க. அவங்க ஃபோனை ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்க மன வச்சுட்டு 30 வச்சு ஆட்டையை போட்டாச்சு. இனிமேல் வந்து வேறு வரி வந்துடக்கூடாதுன்ட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. நீங்கள் யாராவது ஸ்டேஷனுக்கு போகிறாரு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, சார் இந்த மாதிரி என் வீடு வாடகைக்கு நான் விட்டுருந்தேன், வாடகை விட்டவங்க சினிமா ஷூட்டிங் விட்டாங்க, அவங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்தோன்னா போலீஸ்காரங்க வராங்க. வந்தோடனே அவங்க நேமில் ஆள் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. சார் அந்த நேமில் ஆள் இல்லை, நான் தான் அந்த வீட்டு ஓனர் அப்படின்னு. நீ வீட்டு ஓனரா? வீட்டு ஓனர்னு ஒரு ஆளுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. ஷூட்டிங் அனுப்பாட்டுங்க அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன சார் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஓனர்கிட்ட வீசா கொடுத்தா பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ்காரர் சொல்கிறாரு டேரக்டர்கிட்ட, இவரே வந்து ஓனர் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பெட்டிஷன் கொடுக்காரு, யார் உரிமையாளர்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. மிஸ்டர் மனோஜ், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? எங்கள் கம்பெனி பெரிய கம்பெனிலேருந்து நாங்கள் ஷூட்டிங் எடுத்துகிட்ருக்கோம், படம் எடுத்துகிட்ருக்கோம், நீங்கள் என்ன எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள் வீடு கிடையாதா அப்படிங்கிறாங்க. இல்லை சார், இந்த வீடு வாங்குறதுக்கு தான் நான் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், 60 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், இன்னும் மீதி பணத்தை கொடுத்தா எனக்கு பத்திரம் எழுதி தருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் வீடே வாங்காமல் தான் என் வீட்டுன்னு சொன்னீங்களா? என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் வேறு பங்களா பார்த்துக்குறோம், எங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் நாளைக்கு இது பண்ணிடுங்க, ஒரு நாள் வாடகை மட்டும் எடுத்துகிட்டு எங்களுக்கு 29 லட்ச ரூபா எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருங்க அப்படிங்கிறாங்க. சார் பேசிவிடுவோம் எதனாலும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போகிறாங்க. பாருங்கள் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே இவ்வளோ கூட்டம் எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளப்பி கொண்டு போயிடுறாங்க. இங்கே ஸ்டேஷன்லேயே நிற்காங்க. ஸ்டேஷன்லேயே நிற்கும்போது தெரியுது அந்த வீட்டோடைய ஓனர் அவங்க தான், இவங்க மனோஜ்கிட்ட கொடுத்தது வாடகைக்கு இருந்தவங்க தான் ஏமாறி போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்சோன்னா மனோஜுக்கு ஒன்றும் ஓடலை, திருன்னு முழிக்காரு. என்ன இருக்குன்னு இப்படி சொல்கிறாங்க, நம்ம வேறு அவருக்கு 60 லட்ச ரூபா கொடுத்துட்டோமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் முத்து சொல்கிறாரு, டேய் நான் ஒரு ஆளை பார்த்த உடனே சொல்லிடுவேன், அவனை பார்க்க இந்த வீட்டுக்கார மாதிரியே தெரியல, இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கோம், ஏன்டா வாடகை காரில் போகிறான் அப்படிங்கும்போது நீ என்ன சொன்ன? ஏர்போர்ட்டுக்கு போகிறாருடா, அதனால் அங்கேயாடா காரை விட்டு போக முடியும், அதனால் வாடகைக்கு போகிறாருடா, இப்படிறான்னு அவனே ஒன்று ஏமாற்றிட்டு 30 லட்சத்தோடு போனான், நீ மறுபடியும் 30 லட்சத்தை வாங்கி கொண்டு மறுபடியும் அவன் அக்கௌண்ட்டில் போட்டு 60 லட்சம் வாங்கிட்ட, இப்போ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. என்ன செய்யனே தெரில முத்து, அவனை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலாம் என்கிட்ட கரெக்டாக என்ன தெரியும், நீ தான் ஏர்போர்ட்டுக்கு போனாங்க அங்கே போனாங்க ஏர்போர்ட்டில் போய் அவங்க வெளிநாட்டு போனால் நம்ம என்ன செய்ய முடியும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. டே முத்து எப்படியாவது பொண்ணுடா வைக்கிறா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது மனோஜ் சொல்கிறாங்க, போலீஸுங்க பாருங்கள் நீங்களும் ஒருத்தர் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க வச்சிட்டிங்கன்னு சொல்கிறாங்க, வீட்டுக்காரர் உங்களை பார்த்து பாவப்படுதார், இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தூர போயிருங்க, இல்லை என் வீட்டை வந்து இவங்க அத்துமீறிட்டாங்க வச்சுட்டாங்க நினைச்சான்னு சொல்லிட்டாங்கன்னா நீ இப்போ உள்ளே தான் இருக்கணும், அதுவும் குடும்பத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மன சார் நாங்கள் வீட்டில் உள்ள பொருள்லாம் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு காரில் போய் வீட்டில் உள்ள பொருள்லாம் எடுத்துடுறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு, டேய் மாங்கா நீ வந்து எப்போவுமே வந்து மாங்காவே தான் இருப்பியா அப்படிங்கிறாங்க. டேய் நானே கடுப்பில் இருக்கேன் அப்படின்னா, உனக்கு மேலே கடுப்பில் இருக்கேன்டா, டேய் நானே உன்ட்ட சொன்னேன், அவனை விரட்டி பிடிச்சிடுறேன், அவன்கிட்ட பணத்தை வாங்கி தந்துடுறேன், ரெண்டாவது அவனை பார்க்க இந்த வீட்டுக்கு ஓனர் மாதிரி தெரிலன்னு சொன்னேன், நீ விடுறா, எனக்கு 5 கோடி ரூபாய்க்குள்ள சுத்தம் 3 கோடி ரூபாய்க்கு தராரு, நீ அதை கெடுத்துடாத வச்சிடாத பாரு வெள்ளம் போச்சா அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, வேணாம் புலக்குரல், அந்த வீட்டை வந்து கூட்டிகிட்டு வாங்க நீனும் ரவியும், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. சுற்றி ரவியும் அந்த பொங்கலை கூட்டிகிட்டு நேராக அங்கே வந்துடுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, டே மனோஜ் அகலக்கால் வைக்கக்கூடாது, அது போக ஒரு வீடு வாங்கணுன்னா யார் ஓனர், என்ன எதுக்காக விற்காங்க அப்படின்னு சுற்றி பற்றிலாம் விசாரிக்கணும், 4 பேர்கிட்ட விசாரிக்கணும். யாராவது சொன்னாங்களாம் பார்க்கில் படுத்து கிடங்கன்னு சொன்னாங்களாம், அவங்க 2% கமிஷன் கேட்டாங்கன்னா இவன் வந்து இந்த ஓனர்கிட்ட வந்து 30 லட்சத்தை கொடுத்தேன், அதுவும் 6 மாதம் கழித்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்களாம். யாராவது 5 கோடி ரூபா சொத்தை 3 கோடி ரூபாய் கொடுத்து 6 மாதம் கழித்து வாங்குவாங்களாம், அப்போமா நீ யோசிக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சொல்கிறாங்க, யாராக இருந்தாலும் சரி தான், ஏமாற்றணும்னு ஒருத்த முடிவு பண்ணிட்டான்னா ஆசையை காட்டி தான் மோசம் பண்ணுவாங்க, அதை கூட உனக்கு தெரியாமல் இருக்கு. விஜயா பற்றி தானே அப்படி உனக்கு வரும், கொஞ்சமாவது படிச்சிருக்கேன் அந்த மூளையை பயன்படுத்து. என்ன 5 கோடி ரூபா விட்டால் ஏன் அவருக்கு 3 கோடி ரூபாய் கொடுக்க அவசியம் என்ன? அப்படியே கொடுத்தாலும் வந்து 6 மாதம் நம்ம டைந்துருவாரா? இதெல்லாம் ஓவராக தெரியலையா?
நீ அந்த டாக்குமெண்ட் ஒழுங்காக படிக்கலையா, யார் பேரில் என்னென்னு ஈஸிலாம் போட்டு பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவர் சொன்னார் கேட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. நல்ல ஆள் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ சப் டீலர் வராங்க. மனோஜ் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அந்த மோர் உள்ளதாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. சார் அப்படிங்கிறாங்க. சார் சப் டீலருக்காக உங்களுக்கு நாங்கள் பணம் கட்டணும், நீங்கள் கம்பெனியில் கட்டலையா சார், எங்களுக்கு இன்னும் பொருள் வரலையா சார் அப்படிங்கிறாங்க. வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்போ கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் சார், எனக்கு உங்கள் பேரில் டெபாசிட் எதுவும் அமௌண்ட் வந்து மனோஜ் சார் கட்டலைங்கிறாங்க, உடனே கட்டி விடுங்க அப்படின்னு. கட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள், நாங்கள் எல்லாமே கேள்விப்பட்டு தான் வந்துருக்கோம். ஒரு 60 லட்ச ரூபா யார்கிட்ட ஏமாந்துருக்கீங்க வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பணம் எங்கள் பணமாக இருந்துடக்கூடாது, எங்கள் தொழில் போயிடும், எங்களுக்கு உடனே கட்டுங்க, இல்லைன்னா பணத்தை தந்துடுங்க, நாங்களே டேரெக்டாக கம்பெனியில் பணத்தை கட்டி நாங்கள் பொருள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் தந்த பணத்தை தான் நான் வந்து அவருக்கு அட்வான்ஸாக கொடுத்துட்டேன், இப்போ நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறேன். என்ன சார் நினச்சிட்ருக்கீங்க, எங்கள் பணம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் பொறுத்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பொறுக்க முடியாது, எங்கள் பணம் வேணும் அப்படின்ட்டு இருக்கும்போது டேரக்டர் வர்றாரு. சார் 29 லட்ச ரூபா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை சார் அந்த பணத்தையும் ஏமாற்றேன். என்ன சார் எங்களை பார்க்க இலக்கா தெரியுதா, ஷூட்டிங் எடுக்கணும்னு சொல்லி 30 லட்ச ரூபான்னு பேசி 30 லட்ச ரூபாயும் உங்கள்கிட்ட தந்துட்டோம் மொத்தமாக. நீங்கள் ஒரு நாள் ஷூட்டிங் கூட நடக்கலை, வீடு உங்கள் வீடு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. சரி ரைட்டு, ஏதோ ஒரு வகையில் நீங்களே ஏமாறீங்கன்னு சொல்லி எங்கள் டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருமே நாங்கள் ஒத்துக்கிட்டாலும் கூட நீங்கள் எங்கள் பணம் தர மாட்டேங்கன்னு அப்படி உங்களை நான் சும்மா விட மாட்டோம், என்ன பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசுறதுலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. மறுபடியும் இவங்களும் சப் டீலர் எடுக்க வந்தாங்கள்ல, அவங்க பணத்தை வச்சு தானே இவர் வந்தாங்க, இது வாங்கியிருக்கிறாரு, ஏமாந்துருக்கிறாரு. அவங்களும் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்டேஷன்லேருந்து மறுபடியும் வராங்க. மனோஜ் இவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சப் டீலர் சொல்கிறாங்க, சார் இவர்கிட்ட பணம் வாங்க வேறு எந்த வழியும் இல்லை, அந்த கடையை விற்று தர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சார் அந்த கடையை இப்போ தான் ரன் பண்ணிகிட்டு வச்சுருக்கேன், அதெல்லாம் தர முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் பணத்தை கொடுங்க, இல்லையா உள்ளே போங்க, நீங்கள் 2 பேர்ட்டுமே வாங்கிட்டீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க, அவங்க அதுக்குள்ளே ஆதாரமும் வச்சுருக்காங்க, சரி நம்மளை கொடுத்ததுக்கு வச்சதுக்கு, அதனால் வந்து ஒழுங்கு மரியாதையாக கொடுங்க, இல்லையா நீங்கள் உள்ளே தான் போவீங்க அப்படிங்கிறாங்க. சார் இனி ஒருத்தர் ஏமாற்றி போயிட்டால் அதை நீங்கள் வாங்கி தரதுக்கு ஆதாரம் இல்லை அப்படி அப்படிங்கிறாங்க. இதை மட்டும் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வந்து அவர் சொன்ன அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருக்கீங்க, அவர்கிட்ட கேட்டால் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் எனக்கு தெரிஞ்ச ஆள் கமிஷன் தரேன்னாரு, என் அக்கௌண்ட்டில் போட சொன்னேன், போடணும்னு சொன்னேன், அவர் போட்டுட்டு பணம் எடுத்துன்னு கமிஷன் தந்துட்டு போயிட்டார் அப்படிங்கிறாரு. அது போக இன்னொரு அமௌண்ட் நீங்கள் நேரில் கொடுத்துருக்கீங்க, என்ன பண்ண முடியும் உங்களால், ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆள் நீங்கள் ஏற்றாப்புல இருக்கீங்க, உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட் வாங்கின ஆள் ஏமாத்தினாலும் எங்கள் ஏற்றாப்புல இல்லை, எப்போ கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. சரி எனக்கு 1 மாதம் டைம் வேணும் அப்படிங்கிறேன். 1 மாதமா அப்படிங்கிற, ஆமாம் சார் 1 மாதம் டைம் வேணும். எங்கள் மாமனார் வந்து மலேசியாவிலே மிகப்பெரிய கோடீஸ்வரர், பல கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, அவர் ஒரு சொத்தை விற்றா போதும் நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன், அப்பேற்பட்ட இடத்துல நான் பொண்ணு போட்டிருக்கேன் சார், என்ன நான் வந்து கண்டிப்பாக வந்து 1 மாதத்துக்குள்ளே மலேசியா போய் அங்கே எங்கள் மாமனார் வீட்டிலேருந்து பணத்தையோ இல்லை சொத்தையோ விற்றுட்டு எல்லாருக்கும் செட்டில் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், 1 மாதம் டைம், இன்றைக்கி ஒரு நாள் கழிஞ்சிருச்சு, இன்னைக்கு 29 நாள் இருக்குது, இந்த 29 நாளில் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த கேஸில் எதுவும் இல்லை, இல்லைன்னா நீங்கள் உள்ளேயும் வேண்டியிருக்கும், அது போக சொத்தையும் ஏலம் போட்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. சார் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, என்னுடைய உழைப்பதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு போகிறாங்க வீட்டுக்கு. ரோஹினி நான் ஸ்டேஷனில் இப்படி தான் சொல்லியிருக்கேன், 1 மாதத்தில் நான் பணம் கொடுக்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்க. 1 மாதத்தில் எப்படி மனோஜ் கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஏர் பண்ணி கொடுக்க முடியாது, 1 மாதத்தில் கொடுத்துடலாம், 1 மாதத்தில் எப்படியாவது நம்ம வந்து மலேசியா போவோம், அங்கே போய் உங்கள் அப்பாவை பார்ப்போம், என்ன உங்கள் அப்பாட்ட ஏதோ ஒரு வகையில் வந்து பேசி ஒழுங்கு பண்ணி அங்கே ஏதாவது சொத்தை விற்க முடிஞ்சாலோ இல்லைனா பேங்க்லேயோ எதுலையோ பணத்தை எடுக்க முடிஞ்சாலோ எடுத்துகிட்டு நம்ம அந்த கடனை புறம் செட்டில் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி மனோஜ் முடியும் அப்படிங்கிறாங்க. ரோஹினி பாரு, இது வரைக்கும் நீ வீண் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நானும் சரி அப்பாட்ட வந்து கோவமாக இருக்கலைன்னு பார்த்துட்டு விட்டேன், ஆனால் இனிமேலும் உங்கள் அப்பா மேலே நீ கோவமாக இருந்தால் நம்மளுக்கு சரியே வராது, நம்ம கடை போயிடும், அது போக நம்ம இப்போ இன்னும் வந்து எந்திக்கவே முடியாது ரோஹினி, அதனால் என் கையில் ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு 2 லட்ச ரூபாட்ட பணம் இருக்குது, 2 லட்ச ரூபாய் எப்படியாவது ரெடி பண்ணி டிக்கெட்டை போட்டு நம்ம நேராக அங்கே போயிட்டு வந்துடுவோம், போயிட்டு வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரோஹினிக்கு என்ன செய்யனே தெரில, ஏற்கனவே நம்மளுக்கு அப்பாவே கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்குது, நம்ம பணக்காரையும் கிடையாது, ஏழை, நம்ம பெரிய பணக்காரி மாதிரி பில்டப் பண்ணி வச்சுருந்தோம், கடைசியில் அதுவே நம்மளுக்கு ஆப்பாயிருச்சு, நம்ம என்ன செய்ய போகிறோம், மனோஜ் வேறு மலேசியா போகணும், டிக்கெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதை எப்படி சொல்லி இதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து 1 மாதத்தில் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நீங்கள் பேச எல்லாமே கேட்டேன், இது அம்மா ஒரே வழி, மலேசியா போங்க, உங்கள் மாமாவையோ உங்கள் அப்பாவையோ சந்தித்து ஒரு 50 கோடி ரூபா வாங்கிட்டு வாங்க, இந்த கடத்தை பூரா அடைங்க, நீங்களும் கோடிக்கணக்கான பணத்தை போட்டு
ஒரு தொழில் ஆரம்பிங்கம்மா, அப்போ தான் ரொம்ப பெருமையாக இருக்கும். பார்த்தல அந்த ஸ்ருதி வந்து அப்பா வந்து கப்பல் வச்சுருக்கேன், அதை வச்சுருக்கேன், இதை வச்சுருக்கேன்னு சொல்லுதாங்க. அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி பெரிய பங்களா வாங்கணும், அது போக கப்பலோ போட்டோ ஏதோ வாங்கணும். அவன் முன்னாடி நம்ம வந்து யாருன்னு நிரூபிச்சாகணும் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா சொல்றதை கேட்டுட்டு ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. நானே இதை எப்படி சமாளிக்கணும்னு இருக்கேன், இதில் கப்பல் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் தாண்டி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கையை வச்சுட்டு உட்காடுறாங்க ரோகிணி. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில்? மனோஜோட நிலைமை என்ன ஆகும்? விஜயாவோட கனவு பழிக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.